Hello viewers, I'm Ranjith. கொஞ்ச நாள் நான் வந்துட்டு ஆஃபீஸ்லேயுமே நிறைய வேலை, வீட்லேயுமே நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்தெல்லாம் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட முடியல. ஸோ ஐம் சாரி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் பேச போகிற டாபிக் வந்துட்டு ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் டாபிக். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு டெக்னாலஜி ரிலேட்டட் டாபிக் பற்றி நான் பேச போகிறேன். இப்போ நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேம்ஸ் விளையாடுறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அவ்வளோ வெறியாக இருப்பாங்க. ஸோ அதவே வந்துட்டு ஒரு லெஜிட்டிமேட்டான கேரியரை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது கேமிங் டெவலப்மெண்ட்டை பற்றி. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரி கேமிங் டெவலப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. ஸோ இந்த வீடியோவில் கேமிங் டெவலப்மெண்ட் உள்ளே போகிறதுக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன ஒரு யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸஸ் இருக்குது, அண்ட் ஃபைனலி என்ன மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கேமிங் டெவலப்மெண்ட்னாலே வந்து கண்டிப்பாக C++ தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இப்போ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆனதெல்லாம் வந்துட்டு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது இப்போ பெருசாக கிடையாது. ஸோ C++ஓ C#ஓ ஈவன் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் கூட போதும், கேமிங் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ கேமிங் டெவலப்மெண்ட் டெர்மினாலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா கேமிங் இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேம் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், டூல்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு கேம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு கேமிங் இன்ஜின். ஸோ கேமிங் இன்ஜின்ஸ்லேயும் நிறைய இருக்குது, லைக் யூனிட்டி, கோடாட், கேம் மேக்கர், அந்த மாதிரி நிறைய கேமிங் இன்ஜின்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேமிங் இன்ஜின் பிக் பண்ணி அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த கேமிங் இன்ஜின்லாம் வந்துட்டு எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நீங்கள் யூடியூப்லேயும் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, நீங்கள் அதுலேயுமே படிக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு கேமிங் இன்ஜின் எடுத்துக்கோங்க, லைக் யூனிட்டி. ஸோ அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். அதே மாதிரி உடைமையிலையும் நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கோர்சஸ்லையுமே நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு கேமிங் இன்ஜினில் வந்துட்டு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனீங்கன்னா அது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமிங் டெவலப்பர் கம்யூனிட்டியில் வந்துட்டு ஒரு பாப்புலரான வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் பேர் வந்துட்டு காமசூத்ரா கிடையாது, கேக் பதிலாக இங்கே காமசூத்ரா. ஸோ இந்த வெப்சைட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமிங் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு என்னென்ன லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும். லைக் பேசிக் விஷயங்கள்லேருந்து வந்துட்டு ஈவன் கெரியர் வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்பவே பாப்புலரான கம்யூனிட்டி அமங் கேமிங் டெவலப்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சைடு ப்ராஜெக்ட்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் உள்ள வரதுக்கும் சரி, கேமிங் டெவலப்மெண்ட் உள்ள வரதுக்கும் சரி, சைடு ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேமிங் டெவலப்மெண்ட்டில் என்ன மாதிரி சைடு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்பவே நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு டூடில் ப்ரோக்ராம் கூட நீங்கள் போடலாம். லெட்ஸ் சே ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் ஆன்லைனில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரு கலர் பேலட் மாதிரி கொடுத்து அந்த கலர் பேலட்டில் ஜஸ்ட்டு வரைகிறது, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலரான கேமிங் எடுத்து அந்த கேமை வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்களுமே டெவலப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிங் பாங்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது, நீங்கள் விளையாடி இருப்பீங்க, அது அட்லீஸ்ட் கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்க. அது ரொம்ப பழைய கேமு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பார் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பால் இருக்கும். ஸோ அந்த பார் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலை தட்டிக்கிட்டே இருக்கணும், அது கீழே விழுகாத மாதிரி. ஸோ அந்த ஒரு கேம்லேயே பார்த்திங்கன்னா அதோட ரெண்டரிங் இன்ஜினு, அதுக்கடுத்து வந்துட்டு வெலாசிட்டி, பாலோட வெலாசிட்டி, அதுக்கப்புறம் பாரோட வெலாசிட்டி, அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கோரிங்கு, அதுக்கப்புறம் மியூசிக்கு, சவுண்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அதில் வந்துடுது. ஸோ அந்த கேம் வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கடுத்து நீங்களுமே அதை அப்படி டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கேமிங் டெவலப்மெண்ட் வந்துட்டு எக்கச்சக்கமாக அட்வான்ஸ் ஆகிடுச்சு. லைக் AR, VR அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து அதுலேயுமே வந்துருச்சு. பட் ஜஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு உள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு கேம்ஸ் விளையாடுறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுலையும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு பெருசாக கேம்ஸ்லாம் விளையாடவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்துட்டு இது நீங்கள் சூஸ் பண்ண வேணாம், பிகாஸ் யூ வில் ஹேட் இட். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you again.